வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து இந்த உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷலில் விவாதிக்க இருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் இந்த துறைக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலும் இதனை கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைக்கப்படும் CII நிறுவனமும் புகழ்ந்து தள்ளியது. இந்த நிலையில் ஆனால் கடந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதிகள் சரியாக பயன்படுத்தப்பட்டனவா, மேலும் இந்த வருடத்திற்கான பட்ஜெட்டில் உள்ள எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் கோவை அரங்கத்திலிருந்து தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் முனைவோர் சங்க தலைவர் ஜேம்ஸ். வணக்கம் திரு ஜேம்ஸ். இப்போ கடந்த வருடம் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதிகள், அதாவது சிறு மற்றும் குறு, அதாவது MSME என்று அழைக்கப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டது? பொதுவாக அரசு தொழில்துறையினருக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது குறு சிறு மற்றும் நடுநிலை தொழிலுக்கு என்று பொதுவாக ஒதுக்கிவிடுகிறார்கள். இந்த நிதி ஒதுக்கப்படுவதால் எப்பொழுதுமே இந்த ஆற்றில் வெள்ளம் மிக அளவில் பாய்ந்து வருகின்ற வெள்ளம் கடைகோடிக்கு வரும்போது அதோடைய தாக்கம் குறைந்திருப்பது போல இந்த குறுந்தொழிலுக்கு அவர்கள் ஒதுக்கிட நிதி கிடைப்பது என்பது அது மிக பெரும் ஒரு கனவாகவே தான் இருக்கிறது ஒழிய அது குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு கிடைப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டமாகவே இருந்து வருகிறது. கடந்த ஆண்டில் இதே நீங்கள் சொல்லியதை போல 10,000 கோடி ரூபாய் உதவிக்கென்று ஒதுக்கினார்கள். அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வங்கிகளில், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஒரு மிஷினரி வாங்குகிறார்கள், CNC இயந்திரம் வாங்குகிறார்கள், இதுபோல் பல்வேறு இயந்திரங்கள் வாங்குவதற்கு ஒரு 15% மானியம் மத்திய அரசால் கொடுக்கப்படுகிறது. அந்த 15% மானியம் பெறுவதற்கு வங்கிகள் அதற்குண்டான பேப்பர்களை சரியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அது அவர்கள் அதுக்கு மூலமாக அந்த மானியம் அந்த குறு தொழிலுக்கு சேர வேண்டும். ஆனால் பல வங்கிகள் அந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு, குறு முதலீட்டாளர்களுக்கு அந்த பணிகள் செய்யாததால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மானியம் பெறுவதற்கும் கூட சிறு குறு தொழிலாளர்கள் இயலாமல் பல பேர் அந்த மானியம் வாங்க முடியாமல் போகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய நிறுவனங்கள் அது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் தொழில் தொடங்குகின்ற நடுத்தர தொழில்கள் தொடங்குபவர்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் அவர்களுக்கு உடனடியாக அந்த சம்பந்தமான வேலைகள் நடைபெறுகிறது. அந்த மானியம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆகையால் இந்த ஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது குறு மற்றும் சிறு நடுத்தரை என்று வருகின்ற பொழுது குறுந்தொழிலுக்கும் சிறுதொழிலுக்கும் உண்மையாலுமே அதன் பயன்பாடு இன்று வரை இல்லாமல் இருந்து வருகிறது. ஆகையால் எங்களுக்கு அந்த அறிவிப்பினாலும் ஒதுக்கப்பட்டதனாலும் எந்த பயனும் இல்லை என்றுதான் குறுந்தொழில் சார்பாக நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டேன். ஓகே, இப்ப கடந்த வருடம் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அது எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வருடமாவது பட்ஜெட்டில் அதற்கு அதிகமாக உங்களுடைய பயனை, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பை தீர்க்கக்கூடிய அளவுல பட்ஜெட் அமையும் எதிர்பார்க்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? பொதுவாகவே அரசுகள் அரசு நடத்துகின்றவர்கள் மாறி புதிய அரசு நடத்துகின்றவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் வந்த முதலே நிச்சயமாக தொழில்துறையினருக்கு மிகுந்த ஒரு வகையில் சப்போர்ட் செய்து இந்தியாவில் தொழில்துறை மேம்பாட்டுக்கு உதவி செய்வோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் பல எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருந்தது. அது இடைக்கால பட்ஜெட் என்பதால் அதில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு அதில் சொல்லப்படவும் இல்லை. அதுக்குண்டான எந்த திட்டமும் இல்லாமல் இருந்தது. வரக்கூடிய பட்ஜெட்டில் அது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா விதமும் சர்வே எடுத்திருக்கின்றார்கள், நடத்தி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இருக்கிறோம். பொதுவாக இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக தொழில்துறை என்பது இப்பொழுது மிகுந்த ஒரு மந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள். உலகமயமாக்குதலுடைய ஒரு பகுதி, எல்லா நாடுகளிலும் பிற நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்வது, உள்நாட்டில் அந்த தொழில்களை பாதுகாப்பதற்கு திட்டம் இல்லாத நடவடிக்கைகள் ஆகியால் இந்த நெருக்கடிகள் நிகழ்ந்த முறையில் இன்று ஒரு மிக பெரும் நெருக்கடிக்கு இந்த தொழில்துறையினர்கள் நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். இது வரக்கூடிய அரசு இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகுந்த கவனத்தோடு எடுத்து உண்மையான பிரச்சனை, ஏனென்றால் பொதுவாக அரசுகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த குறு சிறு தொழில்களை பற்றி பேசப்படுகிறது ஒழிய
அவர்களுடைய உள்ள பிரச்சனைகள் உள்ளபடி தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்காக தீர்வுக்கு வழிகாட்டுற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசு நடத்தவில்லை என்பதுதான் நான் இந்த நேரத்தில் குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன். அது இந்த அரசு செய்யக்கூடாது என்று எதிர்பார்ப்போடும் இருக்கிறோம். என பொதுவாக காமனா ஒரு நிதி ஒதுக்கிறார்கள், அது எல்லோருக்கும் சம பிரித்து கொடுக்கப்படும் என்று வருகின்ற பொழுது அங்கே குறுந்தொழில்களுக்கு அடிபட்டு வருகிறது. ஆகையால் இந்த அரசு இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மட்டுமில்லை, எங்கள் வாழ்வாதாரத்தை அதன் மூலமாகத்தான் புனரமைத்துக் கொள்ள முடியும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் சார் வரக்கூடிய பட்ஜெட்டில். ஜேம்ஸ், இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த தொழில்துறையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த நிலையில கடந்த பட்ஜெட்ல பார்த்தா எம்எஸ்எம்இக்கு மட்டும் அந்த நிதி, அதாவது இந்த சிறு குறு அந்த தொழில் நிறுவனங்களுடைய நிதி பிரச்சனைகளை ஆராய்வதற்கு மட்டும் தனியாக ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அப்படின்னு கடந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாச்சு. அதனுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? அதுதான் சார், நான் ஏற்கனவே உங்கள்ட்ட குறிப்பிட்டது போல அமைக்கப்படக்கூடிய கமிட்டிகள்லாம் நீங்க மேல்மட்டத்தோடு அவர்கள் பெரிய பெருந்தொழில்களை மற்றும் அவர்கள் பார்வைக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவதே அது அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது, காலங்காலமா நடந்து வருது. இப்ப இந்த முறை போட்டு சில கமிட்டிகள் அமைக்கப்பட்டு ஒரு சில அளவுக்கு கீழே கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. நாங்களும் எங்கள் குறைகளை எல்லாம் அந்த கமிட்டி வசமாக, அந்த கமிட்டியின் மூலமாக வருகை தந்தவர்களிடத்தெல்லாம் எங்களுடைய குறைகளை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம், நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் சார் அந்த விஷயத்துல. இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு புதிதாக ஒரு கம்பெனி தொடங்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு சிறு நிறுவனங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்குள்ள, அதாவது 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொலேட்ரல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேரண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில நீங்க கொலேட்ரல்ஸ் கொடுத்துதான் இன்னும் கடன் வாங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா, இல்ல கடன் வாங்குவதில் என்னென்ன பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல சிறு மற்றும் குறு அந்த நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பட்ஜெட் இந்த அறிவிப்பு எப்படி கன்சியூம் பண்ண போறீங்க? மோர் தென் தட், இந்த வட்டி விகிதங்கள் எந்த அளவுக்கு உயர்வா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக அரசு 1 கோடி ரூபாய் வரைக்கும் தொழிற்சங்கங்களுடைய இயந்திரங்கள் வாங்குவதற்கு எந்த விதமான சொத்து பிணையும் இல்லாத கடன் வழங்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு ஆண்டுகள் 2க்கு மேலே ஓடிவிட்டது. ஆனால் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இத்தனைக்கும் நீங்க பார்க்க போனால் அந்த வகையான கடன்கள் பெறுவதற்கும் கூட இன்சூரன்ஸ் அந்த கடனுக்கான இன்சூரன்ஸ் செய்யப்படுகிறது. அந்த கடன் பெறுகின்றவர்கள் அந்த இன்சூரன்ஸுக்கு உண்டான தொகையும் சேர்த்து அந்த கடனுடன் சேர்ந்து அந்த இன்சூரன்ஸுக்கு உண்டான பணத்தையும் நாங்கள் செலுத்தி விடுகிறோம். அப்படிதான் அந்த கடனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கடன்கள் கொடுப்பதற்கு மிகுந்த தயக்கங்கள் என்பது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சாதாரணமா 1 கோடி ரூபாய் வேண்டாம், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இயந்திரங்கள் வாங்க வேண்டும், சொத்து பிணையம் இல்லாத கடன் வேண்டும், அரசு அறிவித்திருக்கிறது, நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டு வங்கியிடத்தில் சென்றால் அந்த மேனேஜர் ஏதோ தங்களுடைய கிளை மேனேஜர்கள் அவர்களுடைய சொந்த சொத்தை ஏதோ சும்மா கொடுப்பது போல ஒரு ஃபீலிங் செய்துட்டு அதுக்குண்டான முகாந்தரமே இல்லாமல் செய்கின்ற போக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எங்களை மாதிரி தொழில் அமைப்புகள் சார்ந்து எங்கள் சார்ந்த உறுப்பினர்களுக்கு வருகின்ற பொழுது பல்வேறு வகையில் நாங்கள் அந்த மேனேஜரோடு அவர்களுடைய மாவட்ட பொது மேலாளர்களோடு நாங்கள் பேசுகின்றோம். ஒரு சிலது நடக்கின்றது, ஒரு சிலர் நடப்பதில்லை. இந்த போக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு சில காரணங்கள் சொல்லுகிறார்கள். அந்த வங்கியில் மேலாளர்கள் இருக்கின்றவர்கள் கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடனில் பிரச்சனை ஏற்படுமானால் அதுக்கு உண்டான உத்தரவாதம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சில காரணங்கள் அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்பது, ஒரு புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், அதே நேரத்தில் தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள், அந்த தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிஷினரி இயந்திரம் புதிதாக வாங்க வேண்டும் என்றால் அதை கொடுப்பதற்கு இந்த கிளை மேலாளர்கள் அவர்களுக்கு அச்சத்தை போக்கி அந்த வங்கியுடைய உயர்மட்ட அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவாதத்தை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுக்குரிய நடவடிக்கை எந்த வடிவத்தில் எடுப்போம் என்கிற அறிவிப்பு பலகை என்பது அந்தந்த வங்கியில் வைக்க வேண்டும், அதுக்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறத்தில் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த 2008 இன்று வரைக்கும் சொல்ல போன 2008 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு மின்வெட்டு பாதிப்பு என்பது தமிழகத்தில் நாம் கடந்த காலம் முதல் இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக மின்வெட்டு இல்லை என்று சொல்லப்பட்டாலும்
பெருந்தொழில் நிறுவனங்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு தன்னுடைய பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு 20% மின் பயன்பாடு தடை என்பது இன்று வரை அமலில் உள்ளது. அது மட்டுமல்ல, பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய 6 to 10 வரைக்கும் அந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை உத்தரவும் இருக்கிறது. ஆகையால் ஒரு புறம் இன்று வரைக்கும் இந்த மின்வெட்டு நீடிக்கின்றது. இன்னொரு புறம் 2008 to 2012 2013 என்று பார்க்கின்ற போது மிக பெரும் அளவில் தொழில்துறையினர் நாங்கள் நெருக்கடிக்கும் பாதிப்புக்கும் ஆளாகி எங்கள் உற்பத்தி முழுமையாக எங்கள் உற்பத்தியை நாங்கள் செய்ய முடியாமல் நடுத்தெருவில் விடப்பட்டவர்களாக ஆகப்பட்டோம். அந்த நேரத்தில் இந்த வங்கிகளில் கடன் வாங்கிய எங்களுடைய சகோதரர்கள் பலரும் இன்று வரைக்கும் வங்கிகள் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கு மாதத்தவணை திருப்பி செலுத்துவதற்கு மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாதத்தவணை செலுத்த வேண்டும் என்று செலுத்த தவறுவதால் 90 நாட்கள் வங்கியினுடைய விதி பிரகாரம் 3 மாதங்கள் 90 நாட்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதாந்திர எங்களுடைய தவணை தொகை செலுத்தவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த 90 நாள் முடிஞ்சு அது அவருடைய சர்பாக்ஸ் ஆக்ட் பிரகாரம் அதோடைய நடவடிக்கை தொடங்கிடுறாங்க. அந்த நடவடிக்கைக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்குள் அவர்களுடைய சொத்துக்கள், மிஷினரிகள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு நடுத்தருவுக்கு கொண்டு போடுகின்ற நிலைமை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. சம்பந்தமாக நாங்கள் அப்போதே சொன்னாங்க, இந்த மத்திய அரசிடத்திலும் நிதித்துறையிடத்திலும் வங்கிகளிடத்திலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பிரச்சனைகள் சொன்னோம். இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கின்ற காப்பாற்றுவதற்காக அந்த ஆக்டினுடைய திட்டங்களை கொஞ்சம் மாற்றுங்கள். ஏன்னா பொதுவா யாருமே தொழில்துறையினர் வங்கியில் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் ஏமாற்ற வேண்டும் என்று நோக்கமுடையவர்களா நாங்கள் இல்லை. அதுக்காக அந்த 90 நாட்கள் என்பது பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்குறது என்று நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு அந்த கரண்ட் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்து இந்த பணம் கட்ட முடியும் இன்னொன்று வருது. இப்ப நாங்க எங்களுடைய பல தொழில்துறையினர் ரயில்வேயிலும் மற்றும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் இப்ப நீங்க சர்ஃபேசி ஆக்ட் பத்தி சொன்னீங்க, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இது குறித்து நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். தொழிற்துறை முடங்கி கிடப்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படும் நிதி பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் தொடர்பான அனுமதிகள் போன்றவற்றை செய்து கொடுத்தால் உற்பத்தி துறை உத்வேகம் அடைந்து வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது தொழிற்துறையின் கருத்தாக இருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். கடந்த 5 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் பல்வேறு திட்டங்களை முடுக்கிவிட வேண்டிய வேலையை முதலில் மத்திய அரசு எடுத்தாக வேண்டும் என்பதில் வேறு கருத்து இருக்க முடியாது. தற்போதைய நிலையில் தனியாருக்கு சொந்தமான 108 பெரிய திட்டங்கள் வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்காமல் முடங்கியுள்ளது. இந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 2,26,000 கோடி ரூபாயாகும். வாகன உற்பத்தியில் தொடங்கி துறைமுகம், சாலை, எரிசக்தி உற்பத்தி என பல துறைகளை சார்ந்த இந்த திட்டங்களை தொடங்குவதற்கான நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி தர புதிய அரசு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை புத்துயிர் பெற வைக்க முடியும். தொழில் கடனை எளிதில் கிடைக்க ஏற்பாடு செய்வதோடு அதை குறைந்த வட்டியிலும் தர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தொழில்துறை முடங்கி கிடப்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படும் நிதி பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் தொடர்பான அனுமதிகள், தொழிற்சாலைகளுக்கு நிலங்களை ஒதுக்குவது, அரசின் பல்வேறு அனுமதிகள் பெறுவது, மின்சாரம், சாலை போக்குவரத்து போன்ற வசதிகளை செய்து தருவது போன்றவற்றில் இருக்கும் பிரச்சினைகளையும் களைய மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுத்தால் மேக் இன் இந்தியா திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று பொருளாதார ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொருளாதார வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் ஒரே தீர்வு என்று நினைக்காமல் பொதுத்துறை நிறுவனங்களிடம் ரொக்க கையிருப்பாக இருக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாயை சரியாக முதலீடு செய்வதன் மூலம் மேலும் பல மடங்கு வளர்ச்சியை காண வைக்க முடியும் என்பதும் தொழில்துறையினரின் கருத்தாக உள்ளது. தொழில்துறையை, அதாவது இந்திய தொழில்துறையை பல்வேறு கட்டங்களுக்கு கொண்டு செல்ல மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் அதாவது எதிர்வரக்கூடிய பட்ஜெட்டில் தொழில்துறையினர் குறிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதோ பார்க்கலாம். 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு செய்யும் தொழிற்சாலைகளுக்கு வரை அந்த எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. 1.5 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் செய்பவர்களுக்கு 12% எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. அதே இது இந்த வருடத்தில் இந்த தயாரிப்பு ஆண்டில் 4 கோடி வரை செய்து முடித்து 4 கோடியை தாண்டிவிட்டால் அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பத்திலிருந்தே அந்த 12% டியூட்டி கட்ட வேண்டியிருக்கும். இந்த வரி சுமை இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய
சுமையாக இருக்கின்றது. நாங்கள் பல ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொழில்களை பாதுகாப்பதற்கு இந்த வட்டாரத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு தொழில் பாதுகாப்பை கொடுப்பதற்காக இந்த எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உற்பத்தி அதிகமானதுனால அந்த மார்க்கெட்ல போட்டியும் அதிகமாயிடுச்சு. அதனால போட்டியினால விற்பனை குறைஞ்சி மந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமை மாறணும்னா அதுக்கு ஒரே வழி ஏற்றுமதி அதிகமாகும். ஏற்றுமதி அதிகமாகறதுல சில சிரமங்கள் என்னன்னா, மற்ற சர்வதேச நாடுகளோட நம்ம போட்டி போட முடியாத நிலைமையில இருக்கும். நம்முடைய உற்பத்தி விலை அதிகமா இருக்கிறதுனால இந்த போட்டி போடுறதுல சிரமங்கள் இருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விலை குறையணும். $114 குரூட் விலை இருந்தது, இப்போ $44 குறைஞ்சிருக்கு, தலைகீழா குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்த போதும் அந்த அளவுக்கு பெட்ரோலியம் பிரைஸ் விலைகள் குறையல. அது குறைஞ்சாதான் உற்பத்தி விலை குறையும். உற்பத்தி விலை குறைஞ்சாதான் ஏற்றுமதி அதிகமாகும், உள்நாட்டிலையும் விற்பனை அதிகமாகும். திரு ஜேம்ஸ், இப்போ இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 8% எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. அண்ட் மோரோவர் பேக் போன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் பேக் போன் ஆஃப் இந்தியன் எம்ப்ளாய்மெண்டே இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பட்ஜெட்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கடந்த வருடம் பார்த்தா எதுக்குமே அதிகமான ஒரு பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு 1.5 மாதங்கள்ல அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. இந்நிலையில ஒரு ட்ரையல் பேசிஸ் மாதிரி எந்த ஒரு திட்டமாக எடுத்துக்கிட்டாலும் 50 கோடி 100 கோடி 150 கோடி இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லயே தான் அவங்க பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு திட்டத்திற்குமே, ஏறக்குறைய அனைத்து திட்டங்களுக்குமே. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சு இந்த 6 மாத காலத்துல இந்தியாவினுடைய பொருளாதார போக்கு எப்படி இருக்கு அப்படின்றது குறித்தும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கடந்த வருடம் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட இந்த வருடம் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கிறீங்களா? அதான் சார், நாங்க நிதி எதிர்பார்ப்பு இருக்கிறோம் முதல்ல நான் பதிவு செஞ்சிருக்கிறேங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஒதுக்கீடு பிரித்து ஒதுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த முறை கேட்கிறோம். காரணம் கேட்டீங்கன்னா, எம்எஸ்எம்இ செக்டார் பொதுவா ஒதுக்குவதால் அந்த குறு சுருக்கு என்பது கிடைப்பது சொற்பமே கிடைக்கும், அதுவும் சில நேரங்கள் கிடைக்காம போயிருது. ஆகையால் ஒதுக்கீடே பிரித்து ஒதுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அதுக்குண்டான நாங்கள் கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்களானால், இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு. இங்கே மேன் பவர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த குறு சிறு தொழில் மூலமாக தான் பல கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இந்த தொழில் மூலமாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக வருகின்ற அரசாங்கங்கள் எல்லாம் இது ஒரு பார்வையிலே அவர்கள் பார்ப்பதில்லை என்பது நான் உங்கள் முன்னாடி இப்ப வைக்கிறேங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த செக்டார் நல்லா இருந்தாதான் குறு சிறு தொழிற்சாலைகள் மிகுந்த அளவில் அது எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் இந்தியா நாடு முழுவதும் இயங்குமானால்தான் பல கோடி மக்களுடைய குடும்ப ஆதாரமும் பாதுகாக்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அரசு இந்த துறை மேல் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று அது புதிதாக அமைந்து பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒரு முறையான பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிற நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்குண்டான திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள் பார்த்தீங்களானால் மாநிலங்கள் தொழில்கள் விதவிதமான ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட தொழில்களாக இருக்கும். இப்ப தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது மற்றும் மோட்டார்கள் பம்ப் செட்டுகள் கிரைண்டர்ஸ் இந்த மாதிரி ராணுவத்துக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் தளவாடங்களுக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் தயாரிப்புகள் என்று பார்க்கும்போது கோவை சென்னை இன்னும் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்கள் ஒசூர் போன்ற கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மையப்படுத்தி செய்யப்படுகின்ற தொழிலாக தமிழகத்தில் இந்த பகுதிகளில் தான் இந்த சார்ந்த தொழில் இருக்கிறது. அப்ப வருகின்ற அரசு அது கவனத்தில் எடுத்து அந்த சார்புடைய அங்க வாழுகின்ற ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களுக்கு அதை நம்பி பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை அவர்கள் அமைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் மூலமாக அந்த தொழில் நிரந்தரமாக நடைபெறுவதற்கு வழிவகுக்க செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, இந்த சமீப காலத்துல இந்த மின் கட்டண உயர்வு, பற்றாததுக்கு மின் பற்றாக்குறை, இன்னும் சொல்ல போன மூலப்பொருள்கள் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாநிலத்தில் ஒரு டாக்ஸி, நம்ம தமிழகத்தில் ஒரு
ஒரு டாக்ஸ், அது போக டிரான்ஸ்போர்ட்டினுடைய அதுக்குண்டான கட்டணங்கள்லாம் செலுத்தி அந்த மூல பொருள் கொண்டு வந்து பொருளாக மாற்றி அந்த பொருள் விற்பனைக்கு கொண்டு வருகின்ற பொழுது பிற மாநிலங்களோடு நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள் போட்டி போட முடிவதில்லை, மிகுந்த நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறோம். ஆகையால் இங்கே பொருள் விற்பனை என்பது உற்பத்தி செய்தாலும் விற்பனை இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு வருவதால் தமிழகத்தில் இருக்கின்ற பெருந்தொழில் நிறுவனங்கள் அவர்கள் நம்பி இருக்கிற எங்களுக்கு அவர்களையே நம்பி நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்போ தற்பொழுது கோவை போன்ற மாவட்டங்களில் 60% உற்பத்தியை நிறுத்திவிட்டார்கள். எதற்கு நஷ்டத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் மின்சார பற்றாக்குறையாலும் இந்த போன்ற காரணங்களால் உற்பத்தி 60% அவர்கள் குறைத்துக் கொண்டார்கள். அவர்கள் 60% குறைத்ததினால் 80% குறுந்தொழில்கள் இன்று வேலை இல்லாமல் தவித்து வருகிறோம். என்ன செய்கிறது என்று தெரியாமல் இன்று பல்வேறு தொழிற்சாலைகள் கோவையை பொறுத்த வரைக்கும் குறுந்தொழில்கள் ஒரு நாளொன்றுக்கு 10 தொழிற்சாலையாவது தன்னுடைய தொழிற்சாலையை விட்டு வெளியே போகின்ற போக்கு என்பது ஒரு மிக டேஞ்சர் போக்கு இன்னைக்கு தொடர்ந்து கோவை போன்ற எங்கள் தொழில் நகரங்கள் இருந்து வருகிறது. அப்ப இதுக்கு அரசு தான் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் திட்டங்கள் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டங்கள் பயனுள்ள திட்டங்களாக அது மக்களுக்கும் முறையாக வந்து சேர வேண்டும், தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டம் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே பேர் வங்கியில வட்டி சதவீதம் பார்க்க போனீங்கன்னா பேசிக்கலா 10.2.5 உங்களுக்கு தொடங்குறாங்க. 14% வரைக்கும் நாங்கள் வாங்குகின்ற கடனை பொறுத்த வரைக்கும் அது மின்னுமாக கொடுக்கப்படுகிறது. இது நாங்கள் இந்த வட்டி சதவீதம் என்பது மிகுந்த தாக்கமாக இருக்குது. எந்த விதமான உற்பத்தியும் இல்லை, எந்த விதமான வகையில் திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லை. அப்பொழுது கடன் பெறுகின்ற பொழுது அந்த வட்டி சதவீதத்தை குறைப்பதற்கு வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் குறைப்பதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து அரசு செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும், அதே போல நான் ஏற்கனவே இந்த தொழில் முடக்கம், மின்சார பற்றாக்குறை, மின்கட்டண உயர்வு, தமிழகத்தில் ஏற்றப்பட்ட மின்கட்டண உயர்வு என்பது மிகுந்த அளவில் இந்த தொழில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா. நாங்கள் மின்சாரத்தில் சம்பாதிப்பது 10 1 பாகம் 10 2 பாகத்துக்கு மேல் மின்சாரத்துக்கு ஏற்றமான தொழில் செய்ய முடியாத நெருக்கடி தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் போக்க வேண்டும். அதே போல நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி கண்டினியூஸா சொல்லிட்டே வரீங்க. இந்த நிலையில மின்சாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னீங்க. வேலை வாய்ப்பு ஒரு சைடு வழங்கப்படணும், உற்பத்தி ஒரு சைடு அதிகரிச்சு இருந்தாலும் விற்பனை ஆவதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதா சொன்னீங்க. சர்பாசி ஆக்ட்லயும் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுல தொழில் முனைவோரை அசிங்கப்படுத்தும் வகையில் எந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கப்படாது. மேலும் அதில் அவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்புகள், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.